அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேதத்தை மத்தேயு 13வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும், 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் 2 பகுதியா நாம வாசிக்க போறோம். மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 9. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஊமையாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதை மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினால் அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அடுத்ததாக 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தில் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடலர் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை, உடைய இரக்கத்துக்காக நன்றி. இந்த நாளில் கூட நாங்கள் உங்களுடைய வசனத்தை தியானிக்க பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க. எங்களுடைய காதுகளை, எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற மன்னாவை தரும்படியாக கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் 2026வது வருஷம் நமக்கு கனி கொடுக்கிற வருஷமாய் நம்ம அனுசரிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை கனி கொடுக்கிற மகளாய் மாற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. கரங்குலத்தி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் யாரெல்லாம் ஏசப்பா என்னை கனி கொடுக்கிறோன்னா மாற்றுங்க அப்படின்னு சொல்ற கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போமா? ஏசப்பா, இந்த 2026வது வருஷத்துல எங்களை ஆண்டவரே கர்த்தாவே கனி கொடுக்கிற மகளா எங்களை மாற்றுவீராக. அல்லேலூயா. செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷம் நமக்கு கனி கொடுக்கிற வருஷம் அப்படி சொல்லிட்டு கனி கொடுக்கறதை குறித்து அதிகமாக நாம் ஃபோக்கஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம சபையில் சொன்னது போல் இந்த வருஷம் நமக்கு ஆவிக்குரிய பெற்றோத்துவத்தை முக்கியப்படுத்தி நாம் நம்முடைய ஊழியங்களெல்லாம் இருக்க போது அதை குறித்து மெசேஜுக்கு அப்புறமா சொல்கிறேன். சரியா?
ரைட். இந்த நாளில் அப்படி கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பெரிய அறுவடைக்காக நாம் ஆயத்தமாவது அவசியம். அப்படி ஆயத்தமாவதற்கு நல்ல நிலம் வேணும். ஆமென். அதுதான் இயேசுநாதர் இங்க உவமையின் மூலமா தன்னுடைய சீஷர்களுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். உவமைகள், இந்த மத்தேயு 13வது அதிகாரம் என்பது உவமைகள் அதிகமாக இருக்கிற ஒரு அதிகாரம். பைபிள்லேயே அதிக உவமை உள்ள உவமைகள் ஒரே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா அது மத்தேயு 13வது அதிகாரம் தான். இந்த 13வது அதிகாரத்தில் இயேசுநாதர் ஒரு உவமையை சொல்றாரு. அந்த உவமை ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருக்கும் அதனுடைய உவமையை சொல்லி அதற்கான அர்த்தத்தையும் இயேசுநாதரே சொல்லிட்டார். அதனால நம்ம அதுக்கு புதுசாக ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை திணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? அப்படி பார்க்க இங்கு இயேசுநாதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விதைக்கிறது குறித்து 18ஆம் வசனத்திலேருந்து நான் பார்க்கும்போது இயேசுநாதரே சொல்றார். என்னன்னா, விதைக்கிறவனை பற்றிய உவமை. விதைக்கிறவனை பற்றிய உவமை. அந்த விதைத்த விதையானது ஒரு மனுஷனுடைய இதயத்தில் விதைக்கப்படும் பொழுது அந்த நிலம் என்று சொல்லப்படுகிறது ஒரு மனுஷனுடைய இருதயம். நிலம் என்று இயேசுநாதர் சொல்றது 4 வகையான நிலங்களை இயேசுநாதர் சொல்றாரு. அந்த 4 வகையான நிலமும் 4 வகையான இருதயம். அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு நிலமா என்னுடைய மனசு இருக்குது அப்படின்னு நம்மை நாமே கேள்வி கேட்கணும். ஏன்னா அப்படி நாம கனி கொடுக்கிறவர்களாக மாறணும்னா நம்முடைய நிலம், நம்முடைய இருதயம் பக்குவப்படணும். எத்தனை பேர் விளங்குச்சு? அல்லேலூயா. நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும்? பக்குவப்படணும். அப்போ பக்குவப்பட்ட நிலமா இருக்கிறதை குறித்து தான் இயேசுநாதர் இங்க பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவர் சொல்ற வசனத்துல விதைக்கிறவன் விதைக்கும் போது அவன் விதைக்கையில் அப்படி சொல்லும்போது முதல்ல நம்மளுக்கு இந்த விதைக்கிற மனுஷன் என்னப்பா கொஞ்சம் கூட யோசனை இல்லாத மனுஷனா இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? விதையை எடுத்துட்டு போய் அள்ளி வீசுறான். தெரியுது இல்ல, ரோட்ல கொஞ்சம் விழுதுன்னு தெரியுது இல்ல, கொஞ்சம் போய் கல்லு மேல விழுதுன்னு சொல்லிட்டு தெரியுது இல்ல, முள்ளான இடத்துல போய் விழுது. அப்ப ஏன் அங்க விதைக்கணும்? அப்படித்தான் நம்ம எல்லாம் யோசிக்கிறோம். ஆனா இங்க இந்த உவமையில இயேசுநாதர் சொல்லுகிற இந்த இடத்துல முதல்ல அதை பார்க்கும்போது ஒரு புத்தி இல்லாத யோசனை இல்லாத மனுஷனை போல இருந்தாலும் இந்த விதைக்கிறவன் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய தாராளமான கிருபையுள்ள ஆண்டவருடைய மனசு குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவராகிய தேவன் அவருடைய வசனமாகிய விதைய நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும் விதைக்கிறார். அப்போ இந்த உவமையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்னவென்றால், ஆண்டவர் அளவுக்கு அதிகமாக தாராள மனதுடையவராய் இருக்கிறார். அவர் வசனமாகிய விதையை நம்முடைய இருதயத்திலே விதைக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஒரு உண்மை நம்மை படைச்ச ஆண்டவருக்கு தெரியும். அது என்னன்னா, விதைக்கப்படுகிற நிலமானது நிலத்தினுடைய தன்மையை மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம கல்லுன்னு அது கல்லு, அது முள்ளு, அது ரோடு அப்படின்னு விட்டுடுறோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த கடினமான நடைபாதையும் ஒரு விளைநிலமாய் மாறும். பாறைகள் நிறைந்த பகுதியில் இருக்கிற
பகுதியும் ஒரு விளைநிலமா மாற்ற முடியும். முள்ளுகளும் பல்வேறு விதமான புல் பூண்டுகளும் இருக்கிற இடத்தில் இருக்கிற சூழ்நிலையும் மாற்றுவதற்கான சாத்தியம் உண்டு என்று விதைக்கிறவராகிய ஆண்டவருக்கு தெரியும். அதில் சொல்லுமா, அப்போ விதைக்கிற இடம் மாற வேண்டியாம், விதைக்கப்படுகிற நிலமானது பக்குவப்படணும். எத்தனை பேர் விளங்குச்சு? அதில் சொல்லுவோமா? அப்ப எடுக்க வேண்டியதை எடுத்து, களைய வேண்டியதை களைத்து என்னமா நம்முடைய கலை நிலமாய் இருக்கிறதையும் விளை நிலமாய் மாற்ற ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே சொல்லுவோமா, கற்பாறையான கரடு முரடான கல்லுகள் நிறைந்த பகுதியும் ஆண்டவர் விளைநிலமாய் மாறும் என்ற நம்பிக்கையோடு விதைக்கிறார். அப்போ மாற வேண்டியது விதைக்கிறவன் அல்ல, மாற வேண்டியது நிலமாகிய நம்முடைய இருதயம். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் இன்னைக்கு நம்ம பற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சரியா? இப்போ முதலாவதாக இந்த 4 நிலத்தை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக கடினமான ஒரு நிலம், சில விதைகள் வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் என்றால், இந்த பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு கேட்கறதுல பிரச்சனை கிடையாது, கேட்டுட்டு அதை அப்படியே விட்டு விடுவது. கடினமான வழி அருகே விதைக்கப்பட்ட விதை எதை குறிக்கிறது என்றால், ஒரு மூடப்பட்ட இருதயம், மூடப்பட்ட மனது, கேட்டுட்டோம் அதற்கு செவி கொடுக்க மனதில்லாத ஒரு இருதயத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி என்றால், ஒரு மனுஷன் வசனத்தை கேட்கிறான், ஆனா அந்த வசனம் உனக்குள்ளாக என்ன பண்ணல, ஆழமா பாயல. ஏனென்றால் அவங்க இருதயம் எப்படிப்பட்டது, கடினமான காங்கிரீட் மாதிரி இருக்குது. எதனால? பல்வேறு விதமான சூழ்நிலைகள்னால. நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுல நம்ம பார்க்கிறோம், past disappointments with God and our church. பழைய ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்டது நடைபெறல, நம்ம கேட்டு ஜோமன் நமக்கு கிடைக்கவே இல்லை, பதில் அளிக்கல. ஒருவேளை எனக்கு இப்படி நடந்து போச்சு, நான் ஆண்டோடைய பிள்ளையாச்சே, நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன், நான் தினந்தோறும் வேத வாசிக்கிறேன், எனக்கு குடும்பத்துக்கு இப்படி நடக்கணுமா, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி மாறணுமா, என் திருமண வாழ்க்கை எப்படி மாறணுமா, எனக்கு போய் இப்படி பிள்ளைகள் வரணுமா, என்னுடைய ஜெபம் கேட்கப்பட சொல்லிட்டு ஒரு சிலர் ஆண்டவர் மேலே கோவப்பட்டு நம்ம அதுக்கு இயேசு வேணாம், ஒன்றும் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு இயேசுநாதர் மேலே கோவிச்சு, நம்ம படைச்ச ஆண்டவர் மேலே கோவிச்சுட்டு ஜெபம் பண்றது இல்லை. ஏதாவது பிரச்சனை நடந்து போச்சுன்னா கோயிலுக்கு வர்றதில்லை, வேலைக்கெல்லாம் போவாங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புவாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே மாத்திரம் நம்ம படைச்ச ஆண்டவர் மேலே கோயிலுக்கு வர மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் நான் கேட்டதை கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. இல்லை ஒரு சிலருக்கு பாஸ்டர் மேலே பாஸ்டர் என்ன மனசுதான், அவன் எவ்வளோதான் நடந்தாலும் என்னது கண்டுக்காத மாதிரியே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருட்டு கண்ணாடி போட்ட மாதிரி போயிட்டே இருக்கிறாரு, ஒரு என்ன ஏது எதுவுமே கேட்காம இருக்கிறாரு. எங்கள் ஹவுஸ் குரூப் லீடர் அப்படி தான் பண்ணுறாரு, இங்கே இருக்கிற தலைவர்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு சபை மேலே கோவம், அந்த சபை மேலே கோவத்தினால என்ன பண்ணுறாங்க, இருதயம்லாம் மூடப்பட்ட இருதயத்தை போல இருக்குது. ஒரு சிலருக்கு எனக்கு தெரியாத ஒன்றுமில்லை, இன்டெலெக்சுவல் ப்ரைட், நான் படிக்காத பைபிளா, எனக்கு தெரியாத வசனமா, எப்போ பார்த்தாலும் எடுத்தோன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், உன்னதமாரின் மறையில் இருக்கிறேன், இதாத்தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த பாஸ்டர், வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். இதெல்லாம் தெரியாது, எது தெரியும், இதெல்லாம் தெரியும்போ, தசனா தெரியும்போ அப்படி சொல்லிட்டு பண்ணுறான்.
வசனம் எழுதுவோம். இப்போ நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி போச்சு. இன்னைக்கு ஒன்றும் அவர் படிக்கல போல இருக்கு, அவர் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல போல இருக்கு. என்னது இப்போவே ஆரம்ப ஜெபத்து முடிவு ஜெபத்தை பற்றி பேசி முடிக்க போறாரு. இன்னைக்கு சும்மா ஓட்ட தான் போறாரு. அப்படி என்ன பண்ணோம்? தெரிஞ்ச வசனம், தெரிஞ்ச அறியும், ஒரு பொதுப்படையான காரியம்னா உடனே டபக்குன்னு நம்ம இருதயத்தை மூடிக்கிறோம். இன்டலெக்சுவல் ப்ரைட், நானே பார்த்துக்கிறேன், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு அன்ஃபர்கிவ்னஸ் தட் கிரியேட்டட் அ ப்ரொடெக்டிவ் க்ரஸ்ட். அவர்கள் மன்னிக்க முடியாத, என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் பைபிள் படித்தாலும், என்னதான் ஆண்டுடைய அன்பை நம்ம பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் ஆண்டோட அன்பை பற்றி நம்ம மணிக்கணக்காக பேசினாலும், அவனை பார்த்தா மாத்திரம் நம்மளுக்கு ஆகாது. அவனை எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். அந்த அம்மாவை பார்த்தா அவனை மாத்திரம் நம்மளுக்கு என்னது ஆகாது. அந்த அம்மா வர்ற பாதை இங்கிட்ட வந்துச்சுன்னா இந்த பக்கம் பாடி போயிட்டு நம்ம போயிடணும் போல நமக்கு தோணும். அப்படி ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? கடினமான, மன்னிக்க முடியாத சுபாவம். ஃபெமிலியர் பாத் ஆஃப் ஆல்வேஸ் ஹவ் டன் இட். நான் இப்படி தான் செஞ்சுருக்கேன், இது இப்போ இவர் சொல்லி எதுக்கு நம்ம மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இப்போ குடும்பம்னா அப்படி தான் இருக்கணும், பிள்ளைகள்னா அப்படி தான் இருக்கணும். இப்போ போய் எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, வண்டி இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாச குடும்பம் இப்படி தான் இருக்குன்னு நல்லா போயிட்டு இருக்க குடும்பத்தில் பிரேக்கப் போட்டு கியரை மாற்ற போய் எல்லாம் உடஞ்சி ஆணி வேற அக்கு வேறன்னு எல்லாம் தனித்தனியாக ஸ்பேர் பார்ட்ஸாக கலண்டரும் சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வழியில் அப்படியே போகிறோம். தள்ளிட்டு போனாலும் பரவாயில்ல, உருட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, இல்லை நின்றுக்கிட்டே இருக்கிற இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? நாங்கள் மாற மாட்டோம். இப்படிப்பட்ட மனதுடையவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது? கல்லான, கடினமான, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல இருக்கிறது. சாத்தான், birds represents Satan's strategy. சாத்தானுடைய யுத்தி என்னது? இந்த பறவையை போல டக்குன்னு என்ன பண்ணுவான்? அள்ளிட்டு போயிடுவான். அப்படிதான் பல்வேறு விதமான டிஸ்ட்ராக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தனையை திருப்புகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அணுகிறது. எப்போ பார்த்தாலும் நிறைய வேலை இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இயேசுநாதருக்கு வேலை இல்லை, இயேசுநாதருடைய காரியங்களுக்கு வேலை இல்லை, சபை ஊழியங்களுக்கான நேரம் கிடையாது, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் என்ன, நம்ம ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்குது. இது எப்பேற்பட்டது குறிக்கு தெரியுமா? இயேசுநாதருடைய காலத்துல அங்க அநேக வேத பாரகர் இருந்தாங்க, ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாத வசனமே இல்லை. அவங்க 24 மணி எந்திரிச்சா, காலைல எந்திரிச்சா சாயங்காலம் வரைக்கும் வசனத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க. இயேசுநாதர் இந்த பூமியில பல்வேறு காரியங்களை குறித்து வேத வசனத்தினூடாக அவர் பிரசங்கம் பண்ணார். யார் தெரியுமா? இவன் தச்சன் யோசேப்பு, இவன் அந்த நாசரேத் ஊர்க்காரன், அவன் பாடு என்ன பேச்சு பேசுறான் பத்தியா, நம்மளுக்கு தெரியாத வசனமா? அப்படி என்ன பண்ணிட்டாங்க? அவங்க இருதயத்தை மூடிட்டாங்க. அவங்களுக்குள்ளாக அந்த வசனமான தினசில கிரியை செய்ய அவங்க அனுமதிக்கவே இல்லை. அப்படி யாரெல்லாம் வசனத்தை கேட்டு அனுமதிக்காம இருக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? கடினமான இருதயம், வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட கடினமான மனுஷனையும் பார்த்து சொல்றது என்னன்னா, கடினமான மனதுடைய மனுஷியே, நீ என்ன பண்ணு, உன் இருதயத்துல உழுவதற்கு ஒப்பு கொடு. எரேமியா 4வது அதிகாரம் 3வது வசனம். யூதா மனுஷரே, எருசலேமியரும், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுள்ள விதையாயிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலமா இருந்தாலும், அது உபயோகம் இல்லாத இடமா இருந்தாலும்,
அதை உழுவதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அது என்ன பண்ணுவோம்? பண்படுத்தப்பட்ட இருதயமா மாறும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாழாய் கிடக்கிற இடமும் விதைச்சா முளைக்காதுன்ற இடத்துலையும் நம்முடைய இருதயத்தை நாம் பண்படுத்த ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய இருதயமானது நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல நம்முடைய இருதயம் நல்ல நிலமா மாறும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசுநாதர் என்ன சொல்றாரு? சில விதை என்ன பண்ணுச்சு? மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இருந்ததினால் அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. இயேசுநாதர் இந்த கற்பாறையான மண் இல்லாத கற்பானையான இடங்களமான ஒரு இருதயத்தை குறித்து சொல்ல, சூப்பர்ஃபிஷியல் ஹார்ட், மேலாட்டமான, மேல மாத்திரம் கொஞ்சம் மண் இருக்கு, கீழே இருக்கிறதெல்லாம் என்னது? வெறும் கல். போட்ட முதல்லயே என்ன பண்ணிருச்சு? முளைச்சிருச்சு. ஆனா வெயில் அடிச்ச போதோ என்ன பண்ணுச்சு? அதெல்லாம் வாடி போயிட்டு அது மேலாட்டமா. அவங்க வசனத்தை கேட்குறாங்க. இயேசுநாதர் இந்த இப்படிப்பட்ட நிலத்தை குறித்து 3 காரியம் சொல்றாரு. முதல்ல கேட்ட உடனே என்ன பண்ணுது? அது உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்ணுது? விதைக்கப்பட்ட விதை உள்ள போய் என்ன பண்ணுச்சு? கேட்கப்பட்டதுனால உள்ள போயிடுச்சு. போனது என்னது? முளைக்க ஆரம்பிச்சு. ஆனா வெயில் வந்த போதோ அது என்ன பண்ணுச்சு? வாடி போயிட்டு. இப்படிதான் நம்ம அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான சூழ்நிலைகள்ல நம்ம ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், நல்லா வளர்றோம். பிரச்சனை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போயிடுது. இது எப்படிப்பட்டவர்கள்னா இமோஷனல் கிறிஸ்டியன்ஸ், உணர்வு பூர்வமான கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன பண்ணோம்? இன்னைக்கு பாட்டு என்ன மாதிரி பாட்டு தருமா? அப்படியே பரலோகமே கீழே இறங்கின மாதிரி இருந்துச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் லைட்டு, அப்படியே பிரசங்கியார் பேசின ஒவ்வொருத்த வார்த்தையும் நெய்யா பொழிந்ததா இருந்துச்சு. அவரு நம்ம இருதயத்தை தொட்டாரு, என் உள்ளத்தை தொட்டினாரு. ஒரு சிலர் எப்படி சொல்லுவாங்க? ரொம்ப ரொம்ப ஆசிரமமா இருந்துச்சு சொல்லுவாங்க. ஒரு சிலர் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்துச்சோ கேட்ட வசனம், ஆண்டவர் எங்களை தொட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னைக்கு வரைக்கும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 12 மணி வரைக்கும். காலையில 5 மணிக்கு அலாரம் அடிச்சோன்னு, ஐயோ ஆஃபீஸ் போகணுமே, இன்னைக்கு என்னது? இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு அங்க பாஸ் ஒரே அந்த ஆள் மனுஷனா இல்லை வேற எதுவுமான்னு சொல்லிட்டு நம்ம தான் சொல்லணும். அப்படி நம்ம மனுஷனாவே மதிக்காம கால்னு கத்துவாரு, அப்படி திட்டுவாரு, செய்யாத காரியத்துக்கெல்லாம் திட்டுவாரு. வேலைக்கு போகணும், ஊர்ல இருந்து என்னன்னு காசு அனுப்பு, நம்ம பணங்காட்சி மரம் நம்ம எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி காசு அனுப்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த பில்லை கட்டணும், அந்த பில்லை கட்டணும். நம்ம கையில இருக்கிற காசெல்லாம் பத்தலை. பிரச்சனை வந்த போது என்ன பண்றோம்? எல்லாமே மறந்துடு. நேற்று தான் என்ன பண்ணோம்? பரலோக அனுபவம் பிரசங்கெல்லாம் கேட்டு ஆண்டவரை ஆராதிச்சு அந்த மாச கடைசியில ஒரு ஜபம், அப்புறம் உபவாச ஜபம், அந்த ஜபம் இதெல்லாம் போட்டு அப்படியே இன்னைக்கு ஆண்டவர் பதில் அளிச்சுட்டார், உற்சாகமா போங்கன்னா ஆமேன் சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? தேவைக்கு என்ன பண்றது, பிரச்சனைக்கு என்ன பண்றது, போராட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போற மக்களா, இமோஷனல் கிறிஸ்டியன்ஸா இருக்கும்போது இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டோட பிள்ளைகளா நாம எல்லா சூழ்நிலையிலும் உறுதியுள்ளவர்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன் இந்த பிரச்சனை வருது? அந்த வேற ஆழமா போகாததுனால. ஏன் வேறு
ஆழமா போலனா ஆண்டவரோட ஒரு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை கிடையாது. பிரதர் நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர், சிஸ்டர் நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர். காலையில எந்திரிச்சேன், ஒரு மாதிரி இருந்துச்சு, ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போனேன், பாஸ் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாரு, ஜெபம் பண்ணுங்க. திருப்பி வீட்டுக்கு வந்தேன்னா வீட்டம்மா ரொம்ப பயங்கர கோபமா இருக்காங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்படி எல்லாத்துக்கும் ஜெபம். இவர் என்ன பண்ண மாட்டாரு, ஜெபமே பண்ண மாட்டார். அப்புறம் இன்னைக்கு காலைல எந்திரிச்சு இந்த ஊழியக்காரர் என்ன வசனம் சொல்லிக்கிறாரு, அந்த ஊழியக்கார அம்மா என்ன வசனம் சொல்லிக்கிறாங்க, இவங்க என்ன வாக்குத்தத்தம் அனுப்புறாரு, கௌதம் பிரதர் டெய்லி ஒன்று அனுப்பிச்சிருவாரு, ஸ்தோத்திரம். அப்படி ஜீபல் சிஸ்டர் அனுப்பிச்சிருவாங்க, சர்ச்சில் என்ன சொல்றாங்களோ அப்படியெல்லாம் இந்த வசனத்தெல்லாம் பார்த்து பரவாயில்ல இன்னைக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஸ்தோத்திரம் அப்படின்னு. விசுவாசத்தில் ஆண்டவர் ஜெப வாழ்க்கை கிடையாது, ஆண்டவரோட நல்ல உறவு கிடையாது, தினந்தோறும் பைபிளை வாசிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய வேரானது ஆழமாய் பாயாத மேலோட்டமான நிலத்தை போல இருக்கிறது. வேத வசனத்தை தியானிக்கிறது இல்ல, சர்ச்சுக்கு வர்றதில்ல. நம்மளே தனிப்பட்ட வாழ்க்கையில நானும் என் இயேசுநாதரும், நானும் என்னை படைச்ச ஆண்டவரும். ஒரு சர்ச்சு சரியில்லை பிரதர், இந்த சர்ச்சு நல்லா இருக்கு, ஜெபம் 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 ஜெப ஜெப வீரரு, ஜெப வீராங்கனை, அவர் அப்போஸ்தலரு, அவர் பாஸ்டரு, அவர் ஹவுஸ் குரூப் லீடர், அந்த சொல்றாரு. அந்த ஆளை பத்தி எல்லாம் சொன்ன அவுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எந்த சர்ச்சுமே சரியில்லை. எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? நம்ம பாட்டுக்கு ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு மூடிட்டு நீ ஒன்று அறை வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்ன பண்ணு, பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு, நீ டைரக்டா பரலோகத்துக்கே போயிடலாம். இப்படித்தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க. நானும் என் இயேசு, என் வேதனை யாருக்கு புரியும், என் இதயம் யாருக்கு தெரியும், யாருமே வேண்டாம், நானும் என் இயேசுவும். அப்புறம் என்ன, அது வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே டிஸ்ஸுன்னு, அப்புறம் நம்ம குளுக்கோஸ் வச்சு ஏற்றி ஐசியூவில் போட்டு அதுக்கப்புறம் ரிவைவ் பண்ணி தான் கொண்டு வரணும். அப்படி ஆகி போயிடுறாங்க. ஏன்னா சபை ஐக்கியம் கிடையாது. விசுவாசிகளா இருக்கிறவங்க நீங்க எந்த இடத்துல ஒரு ஸ்தல சபையில அங்கமா இருக்கணும், வார வாரம் வசனத்தை அங்க போய் கேட்கணும். நீங்க என்ன சொல்றது, இயேசுநாதருடைய அப்போஸ்தலரா இருந்த சீஷரே இந்த உலகத்துல பிரசங்கம் பண்ணாலும், அவங்கள ஆன்லைன்ல பார்த்தாலும், அவங்க பெரிய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய நல்ல வசனங்களை கேட்கறது நல்லதுதான். ஆனா சர்ச்சுக்கே போகாம அந்த ஊழியக்காரரு இந்த ஊழியக்காரரு அப்படின்னு அப்படியே காலத்தை ஒட்டி பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஸ்தல சபையில இருந்து அந்த ஸ்தல சபையில ஆவிக்குரிய வளருவது அவசியம். ஆமென் சொல்லுவோமா? ஏனென்றால் இப்போ இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க இந்த சபைக்கு வர்றது ஆண்டவருடைய சித்தம். நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி வசனத்தை பேசுறது ஆண்டவருடைய சித்தம். எத்தனையோ பெரிய பிரசங்கியார் இந்த பட்டணத்தில் இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நீங்க தான், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாஸ்டர் நான் தான். அதுதான் சொல்லுவோமா? அப்படி எந்த மனுஷனுக்கு எந்த மனுஷிக்கு எப்பேற்பட்ட வசனம் வார்த்தை வேணுமோ அது ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு மனுஷி கொடுக்கிறார். ஆகையினால் சபை ஐக்கியம் என்பது கண்டிப்பா அவசியம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, விசுவாசத்துல நிலைக்க முடியும். நீங்க சர்ச்சைக்கே வரலன்னா எப்படி பிரதர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் பாடு நடந்த போன வாரத்துல எல்லாம் அந்த என்ன சொல்றது, அந்த திவ்யா சிஸ்டரும் எடிசன் பிரதரும் சாட்சி சொன்னாங்க. அது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் சொல்ல முடியலையேன்னு சொல்லிட்டு பரிதபிச்சாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரியா? உங்களுக்கு அடுத்த நாட்கள்ல வாய்ப்பு கொடுப்போம். ஆனா சாட்சியை கேட்கும்போது நம்முடைய விசுவாசம் என்ன பெருகுது. ஒருத்தருடைய அனுபவ சாட்சியை சொல்லும்போது நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுது, பெருகுது. மற்றவங்களுடைய சாட்சியை கேட்காம, ஆண்டவர் நடத்துகிற விதத்தை கேட்காம எப்படி உங்க விசுவாசம் பெருகும்?
விசுவாசமானது எப்படி பெருகும்? கேள்வியினால பெருகும். வசனத்தை கேட்கும் போது. நீங்க குடிகாரனாவே இருக்கலாம், நீங்க விபச்சாரம் வேசித்தனம் பண்றவங்களாவே இருக்கலாம், நீங்க பல்வேறு பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா சபைக்கு வாங்க, சபையில வந்து ஆண்டு ஆராதிங்க, வசனத்தை கேளுங்க. ஒரு நாளைக்கு இல்லாட்டி இன்னொரு நாள் ஆண்டவர் உங்களை பேசுவார், உங்க வாழ்க்கையே மாத்துவார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் என்ன பண்ணணும்? சபைக்கு வரணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம நிலைத்து நிற்கணும். அடுத்ததாக, சரியான வேதத்தினுடைய போதனை இல்லாதவர்கள், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட், ப்ராப்பர் தியாலஜி. உங்களுக்கு சரியான வேத அடிப்படை போதனை உங்களுக்கு அவசியம். இன்னைக்கு ஒரு பாஸ்டருடைய வசனத்தை கேட்பாங்க, அவரு எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. இன்னொரு பிரச்சனையா இருப்பார், உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை தான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அப்படிப்பட்டவர்களாம் நம்ம இருக்க கூடாது. தீர்க்கதரிசி, நானே தீர்க்க தரிசனம் உரைச்சாலும் நான் சொல்கிற தீர்க்க தரிசனம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து அறிந்து அதை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரமேன் சொல்லுவோமா? இல்லை என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் அப்படி தூக்கி போட்டு டம்மு டம்முன்னு இந்த சைனாக்காரன் இது போடுறானே, என்னது அந்த வாக்கில் போட்டு அப்படி ஃப்ரைட் ரைஸ் போட்டு சொல்கிற மாதிரி டக்கா 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 டக்கா, இன்னைக்கு ஒரு வருஷம் நாளைக்கு ஒரு வருஷம் நான் டம்மான்னு சொல்லிட்டு, ஐயோ அப்பா என்ன இருக்குதே உள்ள இருக்குன்னே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படிதான் நம்மளுடைய தியாலஜியும் ஆண்டவரை குறித்த புரிந்து கொள்ளும் இருக்கும். அப்படிப்பட்டவரெல்லாம் அவன் இருக்கக்கூடாது. வேதத்தை குறித்த சரியான அடிப்படை உபதேசம் உடையவர்களாக விசுவாச மக்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா எப்பேற்பட்ட கற்பாறையின் மேல விதைக்கப்பட்ட விதையே போல மேலோட்டமான இருதயத்தை உடையவர்களாக நாம இருப்போம். ஆனா அப்பேற்பட்டவர்களை பார்த்தோம் ஆண்டவர் சூரியன் உதிக்கும் பொழுது போட்டுக்கல, சூரியன் உதிக்க போது சூரியன் மேல் பட்ட உடனே என்ன பண்ணுச்சு? அந்த செடியானது அவிஞ்சு போச்சு. அப்போ சூரியன் பிரச்சனை கிடையாது. சூரியன் என்னதான் பண்ணுது? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. Sun is not a problem, it reveals the problem. Trials don't kill faith, but they reveal what kind of a faith we have. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவது என்பது நம்மை அழித்து விடுவதற்கல்ல, நம் பிரச்சனையின் மத்தியில நம் நிலை நிற்கிறோமா இல்லையா என்று பார்ப்பதற்காக தான். பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம எவ்வளவு விசுவாசம் நிலைத்திருக்கிறோம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இப்பேற்பட்ட மேலோட்டமான மண் உடையவர்களை போல இருக்கிற இருதயம் உடைய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், அவரு கற்பாறைகள் கற்கள் நிறைந்த அந்த இடத்தையும் பண்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அங்க என்ன வசனம் போட்டிருக்கு? சில விதைகள் மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. அப்ப அந்த இடத்துல செடி முளைக்கணும்னா அங்க இருக்கிற கற்பாறைகள் அகற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. திருமலையில சொல்லுமா? கற்பாறைகள் அகற்றப்பட வேண்டும். அப்படின்னு என்னது? ஜெபிக்காம இருக்கிற வாழ்க்கையில ஜெபம் வாழ்க்கை உடையணும். வேத வாசிப்பு, தனிப்பட்ட வேத வாசிப்பு இல்லாதவர்கள் வேத வாசிப்பை நம்ம தொடர்ந்தேச்சியாக தினந்தோறும் வேத வசனத்தை வாசிக்கிறவங்களாக இருக்கணும். சபைக்கு போகாதவங்க சபைக்கு போகணும். வேதத்தை என்ன சொல்றது, ஒழுங்குக்கரமாய் வாசிக்காதவர்கள் ஒழுங்கரமாய் வாசித்து வேதத்தின் அடிப்படை சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எல்லாரும் என்னதான் சொன்னாலும்
என் தேவன் என்னை பாதுகாக்க வழிநடத்த வல்லவர் என்று சொல்லி ஆணித்தரமா சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. மூன்றாவதாக thorny soil, முள்கள் நிறைந்த. சில விதை எங்க விழுந்துச்சா? முட்கள் உள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இயேசுநாதரே இதை குறித்து 22ஆம் வசனத்துல சொல்றாரு. முள்ளுள்ள இடங்கள் 22ஆம் வசனம், முள்ளுள்ள விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இயேசுநாதர் 2 விஷயத்த சொல்றாரு. என்ன அது? நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் இருக்கிற மண்ணிலேயே மிகவும் மோசமான மண், டிராஜிக் சாயில் ஆஃப் ஆல். ஏனென்றா வசனம் ஆழமா போகுது, வளர்ச்சி உண்டாகுது, செடி முளைச்சிருக்குது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது? அது வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது முற்றிலுமாய் நெருக்கப்பட்டு வாழ்க்கை முடிந்து போகிறது. இயேசுநாதர் என்ன சொல்றாரு இதை குறித்து? 22ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். இந்த உலக கவலைன்றது பெரிய பெரிய கவலையெல்லாம் இல்லைங்க, ஏன்னா சின்ன சின்ன கவலை தான். இப்போ இங்கே பார்க் பண்ணியாச்சு, இந்த பார்க் பண்ண காரை மூடிட்டு சாவியை எடுத்தோமா இல்லையா, பார்க்கிங் போட்டானா, பார்க்கிங் போட்டனா பார்க்கிங்க்கு பே பண்ணனா இல்லைனா, வீட்டில் வேலைக்காரி வருவா அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வச்சுட்டு வந்திருப்போம். அந்த அம்மா கழுவிச்சோ இல்லையோ, இன்னைக்கு வரலன்னு நாளைக்கு பையன் ஸ்கூலுக்கு போகணும், எல்லா பாத்திரத்தையும் ராராவா உட்காந்து என்ன பண்ணோம்? தேய்க்கணும். சமையல்காரி வரல, பெட்ரோல் போடணும், பெட்ரோலுக்கு காசு இல்லை, வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்குது, வந்துச்சோ வரலையோ, அப்படி குட்டி 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 சின்ன 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 பிரச்சனை. இப்போதான் பிள்ளை பிறந்து ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருப்போம். இவை எங்கே ஸ்கூலில் போடுறதோ, நம்ம சிபிஎஸ்ல போடுறதோ, ஏபிஎஸ்ல போடுறதோ, டிபிஎஸ்ல போடுறதோ, அதில் அட்மிஷன் கிடைக்கணும். அங்கே சிஷ்யாவா ஏதோ ஒரு ஸ்கூலு மெட்ராஸில் இருக்கு. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிடணுமா? ஆமாம், சிஷ்யான்னு போய் பாருங்க, அங்கே எவ்வளோ ரிக்வஸ்ட். நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு அட்மிஷனே கிடையாதுன்றான். பிள்ளையே இப்போதான் பிறந்து 5 வருஷத்துக்கு அட்மிஷன். அப்போ 5 வருஷம் பிரிச்சு பிள்ளையை இப்போ ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த 5 வருஷம் 10 வயசு ஆயிரும்ல. அப்படிதான். அப்போ என்ன பண்ணுது? எந்த ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் கிடைக்கணும், அப்புறம் நல்ல எஜுகேஷனை அவன் எடுக்கணும். அப்புறம் டாக்டராக போகிறேன்னா, இன்ஜினியராக போகிறேன்னா, இல்லை கம்ப்யூட்டராக போகிறேன்னா, அதை போகிறேன்னா, இதை போகிறேன்னா அப்படி சொல்லிட்டு, அப்புறம் எந்த ஊரில் படிக்க வைக்கிறது, எந்த மனுஷன் என் புருஷன் மாதிரி இருக்கக்கூடாதுப்பா. எவனை வேணா கட்டிக்கிட்டோம், ஆனால் என் புருஷன் மாதிரி இருக்கக்கூடாது. ஆம்பளைங்க எவ்வளோ வேணாலும் கட்டிக்க, நம்ம என் பொண்டாட்டி மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் நிறைய பேருடைய கவலைகள். அப்படி குட்டி 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 குட்டியா இருந்து அந்த பிள்ளைய மாதிரி இருக்கக்கூடாது, இந்த பிள்ளைய மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்க. இப்போதான்ப்பா ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு பால் கொடுத்து முடியலை, அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? கல்யாணம் ஆகி அவ கட்டுற வாழ்க்கையை குறித்து இப்படி சின்ன சின்ன காரியங்கள். இதுதான் இயேசுநாதர் சொல்ற உலகத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். நானு எப்படியாவது 300 கிராம், என்னம்மா 300 கிராம் கோல்டு சேர்த்து வைக்கணும். 300 கிராம் மினிமம் 300 கிராம். அவங்க வச்சுருக்காங்க, எங்கள் சிஸ்டரின்லா 500 கிராம் வச்சுருக்காங்க, அவங்க 1 கிலோ வச்சுருக்காங்க. 50 பவுன் வச்சுருக்காங்கன்னா அவங்க 75 பவுன். 75 பவுனா அப்போ நான் 100 பவுன் வாங்குவேன். என்னுடைய ஐஸ்வர்யத்தின் மயக்கம். 1 வீடு வாங்கினோம், 2 வீடு வாங்கினோம், 3 வீடு வாங்கினோம், 4 வீடு.
இப்போ இந்த 2 3 வீடு வாங்கி சுற்றி எல்லாத்தையும் வாங்கிட்டா பிரச்சனையே இல்லைல்ல. எல்லா வீடையும் வாங்கிரும். அப்புறம் தெருவே வாங்கிருவோம். அப்புறம் ஊரையே வாங்கிரும். இப்படி என்ன பண்ணு, இது போயிட்டே இருக்கும் லிஸ்ட்டு. அப்புறம் இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானு. ரிட்டையர்மெண்ட்டில் பிளான் இன்னைக்கு இருந்தே கணக்குனா அடுத்த 20 வருஷத்தில் எவ்வளோ காசு வரும், 30 வருஷத்தில் காசு வரும். இப்படியே ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலேயே நிறைஞ்சு போய் நம்ம என்ன பண்ணுறோம், முள் வந்து அப்படியே நெருக்கி 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 அப்பா முடியலப்பா நம்மளை சோக் பண்ணி விட்டுடுது. விசுவாசிகளே, மாடர்ன் தான்ஸ் எப்படி தெரியுமா, என்லெஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் மீடியா. அந்த காலத்தில் பாட்டிமார் வெத்தலையை எடுத்து தடவுனாங்க. இந்த காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மொபைல் எடுத்து தடவுறாங்க. ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை பிரதர். ஏன் சொல்லுங்க, டிங்கு டிங் டிடிங் டிங். அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டோன் வேறு வச்சுருக்காங்க. அந்த டோன் அடித்தா ஓ இவங்க மகன் அடிச்சிருப்பான், அண்ணன் அடிச்சிருப்பான், ஃப்ரெண்ட் அடிச்சிருப்பாங்க. எவனோ ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் ராத்திரி 2 மணிக்கு போட்டா உனக்கு என்னையா, யாரோ வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணா உங்களுக்கு என்னையா, காலையில் எந்திரிச்சு பார்த்துக்கலாம். எதுனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பொழைச்சாலும் என்ன பண்ணும் தெரிய போகுது 2 மணி நேரத்தில். நல்லா தூங்குங்களேன், கொஞ்சம் சைலண்டில் போட்டு தூங்க. அவசரமாக கூப்பிடுறவங்க வீட்டு ஃபோனில் கூப்பிட்டு எழுப்ப போகிறான் உங்களை. நிம்மதியாக கொஞ்சம் தூங்குங்க. என்ன பண்ணுறது, இது வந்து அப்படியே தான்ஸ் மாதிரி. ஓ ஓ ராத்திரியில் ஓ ஐயோ என்னப்பா ஆச்சு, என்னம்மா ஆச்சு, இவங்க புதுசாக வீடு வாங்கிட்டாங்களாம், இவங்க காரை வாங்கிட்டாங்களாம், எதுனாலும் காலையில் பார்த்துக்கலாம், பேசாம தூங்குங்க. ஏன், இதுதான் இப்போ மாடர்ன் டே தான்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கிறது. எப்போ பார்த்தாலும் பிஸி பாஸ், நான் பிஸி பாஸ்டர். என்ன பிரதர், சர்ச்சுக்கு வாங்க பிரதர், பிஸி பாஸ்டர். ப்ரேயருக்கே வர்றதில்ல, ரொம்ப பிஸி பாஸ்டர். அப்புறம் ஊழியத்துக்கு இந்த வருஷம் முடியாது, ரொம்ப பிஸி. அடுத்த வருஷம் ஐயோ பயங்கர பிஸி. அப்போ பிஸியோ பிஸி. ஆண்டவர் பரலோகத்து பண்ண கேட்பாரு, எப்பா என்னப்பா உலகத்தில் இருக்கும்போது உனக்கு 70 வயசு வரைக்கும் கொடுத்தேன், என்ன பண்ண, நான் ரொம்ப பிஸி பாஸ். அவர்கிட்டையும் பிஸி. உங்கள் பிஸினஸை கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு ஆண்டவருக்கு என்று நேரத்தை எடுத்து வைங்க, குடும்பத்துக்கு நேரத்தை எடுத்து வைங்க, பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க அவங்களோட இருங்க. ராமின்னு சொல்லுவோமா, ஆமா, அவங்க தனி உலகத்துல இருப்பாங்க. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க உலகத்துல கொஞ்சம் போய் சேர்ந்து உட்கார்ந்து பேசி பழகி பாருங்க. ஆளுக்கு ஒரு மொபைலை கொடுத்தும் ஆளுக்கு ஒரு டேப்லெட்டை கொடுத்தும் ரெஸ்டாரண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பிள்ளைங்க 4 பேர் 4 மொபைலை வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. எதுக்கியா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்கணும் போல இருக்கும். ஏன்னா ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறதில்ல. இங்கேருந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏத்தாப்புல இருக்கீங்க மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன் பாரு, நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. ஏன் ஏத்தாப்புல இருக்க அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு பேசுறதுக்கு என்ன, பிஸி. இப்படிப்பட்டவர்களா நாம இருக்க கூடாது. ஒரு சிலர் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சக்சஸ், என் பிள்ளை நம்பர் 1 வரணும், அவன் டாப்பரா வரணும், அவன் டக்கரா வரணும், அவன் சூப்பர் ஸ்டாரா வரணும், அதுக்காக என்ன வேணா பண்ணு, யாரை வேணா ஏமாத்தி எவங்கிட்டையாவது காசை கொடுத்து எப்படியாவது பெருசா வரணும். அப்படி எல்லாவற்றும் அந்த பிள்ளைக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்தியா? அந்த பிள்ளை ஆண்டவரை நேசிக்கிறவன் இருக்கானா? அந்த அந்த மக சர்ச்சுக்கு போறாளா? அவ வந்து ஆண்டவரை நேசிக்கிறாளா? வாழ்க்கையில பிரச்சனைன்னு வரும்பொழுது ஆண்டவரை நம்பி இருக்கிறாளா? அதை ரொம்ப பார்க்கணும். நம்பர் 1 இருக்கிறது மாத்திரம் பத்தாது. நம்பர் 1 இருந்தாலும் சரி, நம்பர் 3 இருந்தாலும் சரி, வாழ்க்கையில பல்வேறு விதமான சவால்களா வந்தாலும் அதை சந்திக்கிறவர்களாக, எதிர்நோக்குகிறவர்களாக, அதை சமாளிக்கிறவர்களாக இந்த வருங்காலத்தில் அந்த பிள்ளைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் மேற்கொள்வதற்கு தைரியம் உள்ளவர்களாக அவர்களை தயார்படுத்துறது தான் பெற்றோர்களாகிய உங்களுடைய என்னுடைய மிக முக்கிய கடமையா இருக்குது. எதை பற்றி எதுல சக்சஸ் ஆகிறானோ இல்லையா,
அந்த மகனும் அந்த மகளும் ஆண்டவரை உறுதியா பற்றி இருக்கணும். ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களா இருக்கணும். அதனால என்ன பண்ணு, செகண்டு தேர்டு அப்படிலாம் வந்தா சீ 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 அதெல்லாம் என்ன, என்ன மார்க்கு, என்ன இது, நீனே எப்படி போவ, நீ அப்படிதான் நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு, நீ ஒட்டகம் முன்னாடி தான் போகணும் அப்படியெல்லாம் சொல்லி வளர்க்காதீங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இனிப்பு இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த என்ன பண்ணு, நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்கணும் பிள்ளைங்களை. இப்படியே வளர்த்து 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 அந்த பிள்ளை அங்கே உட்காந்துக்கிட்டு நீ வரலைன்னா நான் செத்து போயிடுவேன், நான் கொன்னுருவேன், நான் மேலே இருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு. ஏன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. இப்போ ஃபெயிலாக போயிட்டா, இப்போ ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, உடனே இப்போ அம்மா வரணும், இப்போ அம்மா வரணும், அப்பா வரணும், கூட இருக்கணும். ஏன் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்கான புரிந்து கொள்ளுதல் இல்லை. விசுவாசிகளாக நாம அவர்களை பலப்படுத்தி ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ள நடத்தி அவர்களை வழிநடத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சத்தமாமேன்னு சொல்லுவோம். ஆமென். இப்போ முட்களை போல சூழ்நிலைகள் வந்தாலும், முட்கள் நிறைந்த இடங்களைப் போல இருந்தாலும் அவர்களுடைய இருதயமானது மாற்ற முடியும். ஆண்டவராகிய தேவன் அப்பேற்பட்டவர்களிடத்திலும் வசனத்தை விதைக்கிறார். ஏனென்றால் சூழ்நிலைகள் மத்தியில, அந்த பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா களைகளை எடுக்கிறது போல முற்களை எல்லாம் அகற்றி நம்முடைய இருதயத்தை ஒரு நல்ல நிலமாய் மாற்ற அவர் போதுமானவர். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் களை எடுத்தா பத்தாது, தினந்தோறும் களை எடுக்கணும். தினந்தோறும் சின்ன சின்ன காரியமா, சின்ன இப்பதான் முளைச்சிருக்குன்னா அப்பயே பிடுங்கி எறிஞ்சிருங்க. இன்னும் கொஞ்சம் வளரட்டும், இன்னும் கொஞ்சம் வளரட்டும் சொல்லிட்டு ரொம்ப விட்டுறாதீங்க. கடைசியாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது எப்படி இருந்துச்சாம்? 100 60 30 பலன் தந்தது. இந்த இடத்துல இயேசுநாதரே 23ஆம் வசனத்துல சொல்றாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவரும் உணர்வுமாயிருந்து 100ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். 3 காரியங்களை பார்க்கிறோம். இட் ஹியர்ஸ், இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ், இட் ப்ரொடியூசஸ். முதல்ல வசனத்தை கேட்கணும், வசனத்தை உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அப்படி நம்ம கேட்டது மேலோட்டமா இல்லாம கவனமா கேட்கிறவங்களா இருக்கணும். சர்ச்சில் வரும்போது இங்க சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பார்த்து எப்போ எதாவது பேசணும்னா பேசி முடிச்சுட்டு வசனத்தை கேட்க ஆரம்பிச்சுங்க. பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அப்ப என்ன பண்றது? நீங்க சர்ச்சுக்கு அந்த வசனத்தை கேட்காம இருக்கிறது நல்லது கிடையாது. நிறைய விசுவாச மக்கள் சர்ச்சிலையும் வந்துட்டு என்னவோ பேசுறதுக்கு இடமே இல்லை. நம்ம டிராமா எல்லாம் பார்க்க போவோம்ல, கதா காலட்சேபம் பார்க்க போவோம்ல, ஏதோ ஒரு கான்செர்ட் பார்க்க போவோம்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க அங்கே வேற ஒரு ட்ராக் ஓடிட்டே இருக்கும். மேலே ஒருத்தர் பாட்டு ரொம்ப சீரியஸாக சத்தம் போட்டு பாடிட்டு இருப்பாரு, வித்தியாசமாக பாடுவார். அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, சிரிச்சு பார்த்து ஏதோ ஜோக் அடிச்சு பேசிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் ஒரு சில சர்ச்சுக்கு வந்தாலும் இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறது, ஒரு பயனும் இல்லை. நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா வேத வசனத்தை போதிக்கும் போது வசனத்தை கேட்கிறவங்க, காது கொடுத்து கேட்கிறவங்களா இருக்கணும். வராமன்னு சொல்லுவோமா? இதை பார்க்குறேன், அதனால தான் சொல்கிறேன். பேர் மாத்திரம் கூப்பிடுறது இல்லை, சரியா? நான் பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்குறேன், யார் பேரையும் கூப்பிடுறது இல்லை. பேசிக்கிட்டே இருப்பாங்க தினந்தோறும், எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு டென்ஷன் ஆன, ஒரு நாள் நீ பிரசங்கம் பண்ணே அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா கவனிக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல விடுங்க. ஆனால் நானே எப்படி தினமும் தினந்தோறும் பிரசங்கம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் மாறுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறும் சொல்லிட்டு, சரியா? அப்போ கவனமாய் கேட்கிறவர்களாக இருக்கணும், புரிந்து கொள்ளுகிறவர்களாக
இருக்கணும். மூணாவதாக பலன் கொடுக்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக. இங்க இயேசுநாதர் சொல்லும் போது பாருங்களேன், 30, 60, 100 அப்படி சொல்ல, 100, 60, 30 ரிவர்ஸ்ல வராரு. ஏன் அது மாதிரினா, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, எவ்வளவு கனி கொடுக்கறீங்கன்னு முக்கியம் இல்ல, கனி கொடுக்குறீங்கன்றதான் முக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க கொஞ்சம் கனிகளை கொடுத்தாலும், அதிக கனியை கொடுக்கிறவங்களா இருந்தாலும், கனி கொடுக்கிறவர்களா இருப்பது ரொம்ப முக்கியம். கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒருவேளை இன்னைக்கு 2, 3, நாளைக்கு 4 மாறும், 4 6 மாறும், 6 60 மாறும், 60 100 மாறும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இயேசுநாதரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நாள்ல நான் வசனத்துல கேட்டது போல இந்த இருதயம் நல்ல நிலத்தில விதைக்கப்பட்ட விதையை போல, நல்ல நிலத்தை போல என் இருதயத்தை நான் ஆயத்தமாக்க விரும்புகிறேன். ஒருவேளை என்ற வாழ்க்கையில வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல வசனம் எனக்கு உள்ளேயே போக மாட்டேங்குது. வார வாரம் சர்ச்சுக்கு போறேன், வார வாரம் ஆண்டு வார்த்தையை கேட்கிறான், ஒரு வசனம் கூட உள்ளுக்குள்ள போகாம கடினமான இருதயமுடையவராக்கா என் கடினமான இருதயத்தை ஆண்டு கத்தாவே உழுவதற்கு தரிசா என்னுடைய நிலத்தை, தரிசா இருக்கிற இருதயத்தை நல்ல நிலத்தை போல மாற்ற விரும்புகிறேன். ஒருவேளை கற்பாறைகள் நிறைந்த இடத்துல மேல பார்த்தா மண்ணு இருக்கு, கீழெல்லாம் இருக்கிறது கல், அப்படி இருந்துச்சுன்னா மேலோட்டமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா, இந்த நாள்ல ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஜெப வாழ்க்கையில நான் நிலைத்து நிற்கணும். தினந்தோறும் ஜெபிக்கிறவனா, தினந்தோறும் வேத வசனத்தை வாசிக்கிறவனா, ஆண்டவரே சபையில ஸ்தல சபையில அங்கம் கொண்டு ஐக்கியப்பட்டு ஆண்டவருக்குள்ள வளருகிற மகனாய் மகளாய் நான் மாற விரும்புகிறேன். ஒருவேளை பல்வேறு விதமான சின்ன 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 உலகத்தின் கவலைகள் என்னை போட்டு தாக்குறது, தூக்கம் இல்லை, ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை, எல்லா விதமான மென்டல் எனர்ஜியும் ஆண்டவரே வேஸ்டா போயிடுது. காலைல எந்திரிச்சா சோர்வா அசதியா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளை நடத்த வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தின் கவலைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்குவதாக. ஆண்டவரே பொருளா ஆண்டு கத்தாவே பண ஆண்டு பொருளாதார உலகத்தினுடைய பொருட்களின் மேல இருக்கிற ஆசை மோகம் என்னை விட்டு போகட்டும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வீராக. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல என் இருதயம் பக்குவப்படுவதாக. ஆண்டவரே நீங்க எல்லாருடைய எப்பேற்பட்ட இருதயமா இருந்தாலும், கடினமான தரிசு நிலந்தமா இருந்தாலும் அது பண்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். கற்கள் நிறைந்த ஆண்டவரே கர்த்தாவின் நிலமா இருந்தாலும் அந்த கற்கள் எடுத்து போடலாம் என்று சொல்லியிருக்கீங்களே. முட்கள் நிறைந்த திசுக்கள் நிறைந்த இடங்கள் இருக்கிற கலையெல்லாம் அகற்றப்பட முடியும் என்று சாத்தியத்தை நீங்க சொல்லியிருக்கிறீங்களா. அதுக்காக ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட நிலமா இருந்தால் அது மாற்றக்கூடிய வல்லமையுடையவர். இந்த நாள்ல எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே சொல்லி நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமா. கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் உயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. என்னை தருகிறே உம்
கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே, என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட விதைக்கிற மனுஷன் விதைத்த நிலங்கள் பல்வேறு இடத்துல இருந்தாலும் பல்வேறு விதத்துல இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் எப்பேற்பட்ட நிலமா இருந்தாலும் அதை பண்படுத்த முடியும் என்று எங்களுக்கு போதித்ததுக்காக ஸ்தோத்திரம். மாற வேண்டியது விதைக்கிறவன் அல்ல, மாற வேண்டியது விளை நிலமே. பரிசான நிலங்கள், கல்லான நிலங்கள், முள்ளுகள் இழந்த நிலங்கள், அப்படிப்பட்ட இருதயத்தையுடைய நாங்கள், எங்கள் இருதயமானது பண்படுத்தப்பட எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத உலகத்தினுடைய காரியம், அநேக விதமான அலுவல்கள் நிமித்தம் ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்காம இருந்தா இந்த நாள்ல எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். வேத வசனத்தை தியானிக்கவும், தினந்தோறும் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தை வைக்கவும், ஸ்தல சபையினுடைய முக்கியத்துவத்தையும் எங்களுக்கு உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உன் நாமத்துக்கு மகிமைக்கு என்று கனி கொடுக்கிறவர்களாய் வாழ உதவி செய். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பசு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறக்கவே மாட்டேன். ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.